இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதாங்க நம்ம எக்ஸாக்ட்டா டிஸ்க்கோட மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர். நடுவுல இருக்கிறது தான் அந்த வாட்டர் 90% வாட்டரால தான் அது மேடப் ஆகிருக்கும். ஜெல்லி மாரி இருக்கும். அதை சுற்றி நல்லா ரவுண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மெட்டீரியல் வந்து கவர் ஆகிருக்கும். அது ரொம்ப திக்கா ஸ்ட்ராங்கா கவர் ஆகிருக்கும். இதுதான் நம்ம டிஸ்க்கு. இது வந்து ஸ்பைனல் கார்டுங்க. ஸ்பைனல் கார்டு வந்து அந்த டிஸ்க்குக்கு பின்னாடி பாஸ் ஆகிட்டு இருக்கும். பிரெயின்லேருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருக்கும். இது வழியாக தான் வெளியே வரும். ஒவ்வொரு வெர்டிபிரலும் சைடில் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி எல்லோ கலரில் வெளியே வரும். சரிங்களா? அதான் நரம்பு நம்ம உடம்புக்குலாம் சப்ளை பண்ணுறது. காட்டியிருக்காங்க டீஜெனரேஷன் சொல்லிட்டு வயசாக அந்த வாட்டர் லாஸ் ஆகி டிஸ்க்கு ஹைட்டு கம்மியாகி அந்த எலும்பு உடச்சி டீஹைட்ரேஷன் ஆகி டீஜெனரேஷன் ஆகும். டீஜெனரேஷன் ஆகும்போது தான் இந்த கம்ப்ரெஷன் நர்வ் ப்ராப்ளம் வயசானவங்களுக்கு யூஸ்வலாக வருது. இப்போ நிறைய யங் ஜெனரேஷனுக்கே வருது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய ப்ராசஸ். இங்கே ஏஜுங்கிறத தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏஜ்னா என்னென்னா, நம்ம நம்பர் இருக்கு இல்லையா, 60 வயசு 30 வயசு அதெல்லாம் ஏஜ்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. ஃபிசியோலாஜிக்கல் ஏஜ். நல்லா ஸ்ட்ராங்காக எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறவருக்கு அவருக்கு 70 வயசு ஆனாலும் அவர் டிஸ்க்கு வந்து 50 வயசுக்கான இதாக தான் இருக்கும். அதான் ஃபிசியோலாஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப வீக்காக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிற 35 வயசு ஆளுக்குமே உள்ள இருக்கிற ஃபிசியோலாஜிக்கல் சிஸ்டமோட ஏஜ் ஒரு 50-60 வயசோட ஏஜ் அளவு கூட இருக்கலாம். அப்படிங்கிறது உங்கள் நம்பரில் டிட்டர்மைன் ஆகிறது ஏஜ் கிடையாது. ஃபிசியோலாஜிக்கலாக உங்கள் சிஸ்டமை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்க, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்கிறத பொறுத்து தான் ஏஜ் டிட்டர்மைன் ஆகுது. ஸோ உங்கள் ஃபிசியோலாஜிக்கல் ஏஜை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் டு எக்ஸசைஸ் ரெகுலர்லி.